ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டெக்னமெட் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆர்வலரா, இல்லை நீங்கள் உங்களோட ஃபோட்டோகிராஃபி பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கணும், இல்லை நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலராக சேஞ்ச் பண்ணணும், இல்லை உங்கள் வாலோட கலரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்மகிட்ட ஒரு பேக்கேஜ் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருக்கோம். இந்த பேக்கேஜில் நான் இப்போ என்ன இருக்குன்னு சொல்ல விரும்பல. நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம டெக் தமிழ் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க பெல் சிம்பிளை போய் கிளிக் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு ஆள் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ இது மாதிரி சூப்பரான வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கேஜிங் இது பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் உங்களுக்கு யூஎஸ்பி கலர்ஃபுல் சன்செட் லைட்னு இதோட ஃபீச்சர்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா காரில் என்னென்ன மோடு இருக்குது எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ரெஸ்ஸுக்கும் வந்து லைட்டு மாறுது, எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் அப்புறம் பார்த்துடலாம். நம்ம பேக்கேஜை முதல்ல அன்பாக்சிங் பண்ணுறோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னாலும் தெரியும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா அதில் லைட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா டூம் லைட் மாதிரி இருக்குது. உங்கள் இந்த பைக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், டூம் லைட் மாதிரி ப்ரொஜெக்ட் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ப்ரொஜெக்ட் லைட்னாவே அந்த லைட் வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி சூப்பராக காமிப்போம். அதுக்கு தான் இது. பேக்கில் பார்த்திங்கனாலே நமக்கு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பட்டன் ஒன்று இருக்குது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது அயன் ராடு, அதாவது நம்ம பெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது இந்த ராடு பார்த்திங்கன்னா. ஸோ நீங்கள் பெண்ட் பண்ணி எங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம அதெல்லாம் பவர் பேங்க்கு, நார்மல் சார்ஜர் நீங்கள் எப்படின்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த வீட்டோட ப்ரொஜெக்ஷன் டோட்டல் லைட்டே மாற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு சூப்பரான லைட் தான் இது. நான் இப்போ உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன். எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த லைட்டை பார்த்துட்டு. என்னென்ன கலர் மாறப்போகுதுன்னு பார்க்குறேன். நானும் இப்போ உங்களை மாதிரி ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கேன். நம்ம பார்த்துருவோம் இதை ஆன் பண்ணி இது எப்படி வேலை செய்யுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேங்க்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த லைட்டை கொண்டு வந்திருக்கேன். அதை நான் இப்போது இது வந்து நைட் டைம்ன்ட்டு இருந்தாலும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் தான் இது. ஓகேவா, லைட் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது. ஓகே நண்பர்களே, இப்போ வீடியோ ஆரம்பிச்சிடுவோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள் எதிர்க்கு தான் வச்சுருக்கேன். இப்போ இன்செர்ட் பண்ணுற பாருங்கள் பவர் பேங்க்கில். இன்செர்ட் பண்ணியாச்சு. இன்செர்ட் பண்ண உடனே க்ரீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் எதுவும் ப்ரெஸ் பண்ணல, வெறும் ஜஸ்ட் இப்போ இன்செர்ட் தான் பண்ணேன். இப்போ திருப்பி இன்செர்ட் பண்ணுறப்பாங்க, மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ண உடனே க்ரீன் தான் எரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் பட்டன் இருக்குல்ல, காமிச்சலாம் முதல்ல. இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ண உடனே அடுத்தது ப்ளூ வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சயன் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது பர்பிள் கலர் இது ஃப்ரெண்ட்ஸ். இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லோ, ஆனால் எல்லோ மாதிரி தெரில, ஓரளவுக்கு ஒயிட் மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா இது ஒயிட்னு சொன்னாங்க. இது ஓரளவுக்கு ஒயிட் மேட்ச் ஆதான ப்ளூ மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து RGB ஃப்ரெண்ட்ஸ். இது RGBலேயே ஒரு அந்த ரெட்டு க்ரீன் ப்ளூ இருக்குல்ல, அந்த 3 கலர் வருது இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மொத்தம் அந்த 7 கலரும் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம அந்த யூஸ் பண்ண 7 கலர் காமிச்சலாம், அந்த 7 கலரும் வருது இப்போ இதில். அடுத்த மூடு போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீத்திங் மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸுக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு RGBன்னு நினைக்கிறேன். இது ஆமாம் RGB தான். அந்த 3 கலர் மட்டும் மாறி எரியுது இப்போதைக்கு. அடுத்த மூடு போயிடலாம். அடுத்த மூடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த 7 கலரும் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 7 கலரும் வந்து இந்த ப்ரீத் பண்ணுற மாதிரி வருது. அடுத்தது போயிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது ஃப்ளாஷ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். RGB மட்டும் இப்போது ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது, ஒரு கலராக மாறி. இப்போ இங்கே ப்ளூ வருதா, இப்போது பார்த்தீங்கன்னா ரெட்டு வருதா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா க்ரீன் வருது இப்போது. அடுத்தது போயிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து இதுவும் எல்லா கலரும் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ரீத்திங் வருது, கிரேடியன்ட் வருது, அப்புறம் ஃப்ளாஷிங் வருது இந்த இயற்கை இந்த 7 கலர்ஸ்லேயே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ்.
இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது வந்து இது ஒர்த்தா இல்லையா நீங்கள் தான் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் 209க்கு வாங்கினது. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட லைட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, இது உங்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா ஆனால் எனக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும், இல்லை வீட்டுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இப்போது கலர் சேஞ்ச் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளூ கலராக வச்சு ஃபுல்லாக நம்ம வால், அதுவும் நம்ம இந்த வால் சரியில்லை. இங்கே இந்த வால் நீங்கள் பார்க்குற வால் வந்து இதே நீங்கள் இப்போ ஒயிட் வால் ஃபினிஷு சூப்பராக கொடுத்துருந்தீங்கன்னா இந்த லைட் யூஸ் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு. நம்மக்கிட்ட ஒயிட் வால் இதுதான் இருக்குது இப்போது காமிக்கிறதுக்கு இருக்குது. வீட்டில் கூட ஒயிட் கிடையாது, மேலே வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் வீட்டுக்கு மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுவேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.